கொள்ளிடம் நதியோட உடைப்பு வெள்ளத்துல சிக்கிக்கிட்ட பழுவேட்டரையர் அதிர்ஷ்டவசமா அங்கே ஒரு துர்கா பரமேஸ்வரி கோயில்ல போய் ஒதுங்குறாரு. வெள்ளத்துல அடிபட்டு ரொம்ப சோர்ந்து போய் அவர் அங்க உறங்கிக்கிட்டு இருக்கும்போது தேவராளன் அங்க வந்து பழுவேட்டரையர மந்திரவாதி ரவிதாசன் நினைச்சு எழுப்புறான். பழுவேட்டரையர் அசந்து தூங்குற மாதிரி படுத்திருக்காரு. அவரை புரட்டி அவருடைய முகத்தை பார்த்துட்டு பழுவேட்டரையர்னு தெரிஞ்சதும் தேவராளன் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கிறான். பழுவேட்டரையர் அவனுக்கு தெரியாம அவனை தொடர்ந்து போறாரு. போன இடத்துல காட்டுக்குள்ள திருப்புரம்பியம் பள்ளிப்படையில வச்சு ரவிதாசனும் தேவராளனும் பேசிக்கிறதையெல்லாம் அவர் கேட்கிறாரு. அந்த பேச்சு மூலமா அரச குடும்பத்துக்கு எதிராக அவங்க செய்யற சதியை பத்தியும் நந்தினி அவங்களோட சேர்ந்தவங்கிறத பத்தியும் அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியா அவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு அவர் முயற்சி செய்தப்போ வெள்ளத்துல அகப்பட்டு விழப்போற நிலைமையில இருந்த துர்கா பரமேஸ்வரி கோயிலோட மண்டபத்தை பழுவேட்டரையர் மேல தள்ளிட்டு ரவிதாசனும் தேவராளனும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அத்தியாயம் 12. தூமகேது மறைந்தது. நெடுநேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் தான் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதை கண்டார். அப்போது 2 கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு ஆஜானுபாகுவான மனிதன் தன்னுடைய தோள்களிலே தூக்கிக் கொண்டு வந்தான். தோள்களிலே அமர்ந்திருந்தவன் 2 கரங்களிலும் 2 ராட்சத வாள்களை ஏந்திக் கொண்டிருந்தான். அப்படி தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரன் தான் என்பதையும் கண்டுகொண்டார். பழுவேட்டரையர் ஒரு கையால் தன் தோளின் மீது இருந்த இரு காலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை சுழற்றி கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார். அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன. போர் நிலைமை அடியோடு மாறியது. பாண்டிய படை சிதறி ஓடியது. சோழர்களும் பல்லவர்களும் வென்றார்கள். 8 திக்கும் அதிரும்படி ஜெய பேரிகைகள் முழங்கின. பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பழுவேட்டரையர் நின்றார். பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னனை பார்த்து, வீராதி வீரனே, உம்மாலே இன்று தோல்வி வெற்றியாயிற்று. இனி சோழ நாடு சுதந்திர நாடு. நீரும் உமது வீர புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார். உடனே விஜயாலய சோழர் தமக்கு அருகில் நின்ற பழுவேட்டரையரை பார்த்து, அத்தான், தங்களாலேதான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார். பழுவேட்டரையரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. திடீரென்று அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார். அட பாவி, துரோகி, சண்டாளா, என் குலத்தை கெடுக்க வந்தவனே, 6 தலைமுறையாகச் சேர்ந்த அருமையான வீர புகழையெல்லாம் நாசமாக்கிக் கொண்டாயே. சிநேகித துரோகம், எஜமான துரோகம் செய்தாயே. சோழ குலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தாயே. உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் கொடுத்தாயே. உன்னால் அல்லவோ இன்று சோழ குலத்துக்கு இறுதி நேரப் போகிறது என்று சபித்தார். சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள். கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். சீச்சி, நீயும் மனிதனா? சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையும் தான் தாங்கி வந்தது என்று பெருமை அடித்துக் கொண்டாயே. இப்போது என்ன சொல்லுகிறாய்? சோழ குலத்துக்கு நீயே யமனாக மாறிவிட்டாயே. பாதகா என்று கூறி எக்காளம் கொட்டி சிரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளாடி நடந்து வந்தார். சீச்சி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வீராதி வீரரான பழுவேட்டரையர் மீதா கல்லையும் மண்ணையும் எரிகிறீர்கள்? அவரையா துரோகி என்கிறீர்கள்? பழுவேட்டரையரின் துரோகத்தினால் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம். நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். தனாதிகாரி, வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார். அத்துடன் சுந்தர சோழரும் மறைந்தார். தம்பி காலாந்தக கண்டர் மட்டும் பழுவேட்டரையர் முன்னால் நின்றார். அண்ணா, நம்மிடம் சக்கரவர்த்தி இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே, அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண் பேயை நம்முடைய அரண்மனையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா என்று கேட்டார். அடுத்து வந்தியத்தேவனும் கந்தமாறனும்
அவர்களையொத்த வாலிபர்களும் வந்தார்கள். மீசை நரைத்த கிழவா, உனக்கு ஆசை மட்டும் நரைக்கவில்லையே, பெண் மோகத்தினால் அழிந்து போனாயே என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தார்கள். அடுத்து பழுவேட்டரையர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள். ஐயையோ, உனக்கு இந்த கதியா நேர வேண்டும்? நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே. அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழுவூர் வம்சத்துக்கு இணையில்லா புகழை தேடித் தந்தார்களே, அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்து விட்டாயே என்று கதறினார்கள். இச்சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தாள். வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள். பாட்டா, இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடம் கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவர்கள் எல்லோரும் போனார்கள். பழுவேட்டரையர் குலப்பெண்கள் ஓவென்று சத்தமிட்டு புலம்பினார்கள். பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை. அழுகையையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை. இரு கைகளினாலும் செவிகளை பொத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன. அவற்றை எடுக்கவே முடியவில்லை. பெருமுயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார். அந்த முயற்சியிலேயே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன. சட்டென்று நினைவு வந்தது. அத்தனை நேரமும் அவர் அனுபவித்தது மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார். ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அது பெண்களின் ஓலக்குரல் அல்ல, நரிகளின் ஊளைக்குரல். அவர் நினைவிழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை நினைவுக்கு வந்தது. கிழவன் செத்துப் போய்விட்டான் என்றது ஒரு குரல். நன்றாக பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்ச நஞ்ச உயிர் மிச்சம் இருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும். பொழுது விடியும் போது கிழவனின் எலும்புகள் தான் மிச்சம் இருக்கும். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய். இல்லாவிடில் நான் அந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொன்றிருப்பான். ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான். சிரித்தது போதும், வா, படகு பீய்த்து கொண்டு ஆற்றோடு போய்விடப் போகிறது. அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது என்றான் தேவராளன். இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை என்ன என்பதை ஆராய்ந்தார். ஆமாம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. ஆனால் மூச்சு விட முடிகிறதே எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவருடைய தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டியிருந்த மரம்தான் அவருடைய உயிரை காப்பாற்றியிருந்தது. இவ்வளவு பெரிய பாரத்தை தாங்கியும் தன்னுடைய உயிர் போகவில்லையே என்பதை நினைத்து அவர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று யோசித்தார். எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழகுலத்துக்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகில் ஏற்படுவது நிச்சயம். பழுவேட்டரையர் தன்னுடைய 2 கைகளினாலும் முயற்சி செய்ய தொடங்கினார். உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மேல் விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டப பாறை நகர்ந்து சரிய தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த சத்தங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு நாழிகை நேரம் முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டப பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. பெருமுயற்சியினால் ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அவர் அப்படியே கிடந்தார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். சட்டென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான வாலை பெற்றிருந்த வால் நட்சத்திரம் இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறதே. அந்த நட்சத்திரத்தின் ஒரு முனையில் சுமார் 1 அடி நீளம் வெளிரிய புகைத்திரள் போல நீண்டிருந்தது. அந்த வால் நட்சத்திரம் இப்படி குறுகிவிட காரணம் என்ன? வானத்திலிருந்து பார்வையை அகற்றி பழுவேட்டரையர் சுற்றுமுற்றும் பார்த்தார். திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒளிமயமாயின. பழுவேட்டரையரின் கண்கள் கூசின. அது மின்னல் அல்ல. ஒரு கணம் கண்ணை மூடிவிட்டு திறந்து பார்த்தபோது அந்த தீப்பந்தம் சிறிதாகி போயிருந்தது. திடீரென்று அது மறைந்தே விட்டது. இந்த அதிசயம் என்னவாயிருக்கும் என்று பழுவேட்டரையர் சிந்தித்துக் கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார். குறுகிய வால் நட்சத்திரம் சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார். அங்கே அதை காணவில்லை. ஆஹா, அந்த வால் நட்சத்திரம் விழுந்து விட்டது. இதன் கருத்து என்ன?
ராஜ குடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளமாகத்தான் வால் நட்சத்திரம் விழும் என்று சொல்லுவார்கள். அதன் உண்மையும் பொய்மையும் நாளைக்கு தெரிந்துவிடும். நாளைக்கா? இல்லை, இன்றைக்கே தெரிந்துவிடும். அதோ கீழ்வானம் வெளுத்து விட்டது. பொழுது புலரப் போகிறது. இன்று இரவுக்குள் 3 இடங்களில் 3 விபரீத பயங்கர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அவை நடக்கப் போகும் விவரம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்குத்தான் உண்டு. தடுப்பதில் வெற்றி பெற்றால் வால் நட்சத்திரம் விழுந்த அபசகுனத்தை வெற்றி கொண்டு விடலாம். இல்லாவிடில் அதை பற்றி எண்ணவே பழுவேட்டரையரால் முடியவில்லை. தடுத்தே ஆக வேண்டும். சோழ குலத்தைச் சேர்ந்த மூவரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும். தமது முதல் கடமை, மிக முக்கியமான கடமை, ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதுதான். அவனுக்கு விபத்து வந்தால் அதன் பழி தன்னுடைய தலையில் நேராக விழும். ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும். அதற்கு முன்னால் குடந்தைக்கு சென்று தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது. பிறகு விதிவசம் போல் நடந்துவிட்டு போகிறது. தான் செய்யக்கூடியது அவ்வளவுதான். பழுவேட்டரையர் எழுந்திருக்க முயன்றார். உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. மரம் விழுந்திருந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கியது. ஒரு கால் முறிந்து விட்டது போல் தோன்றியது. உடம்பு முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த வீரக்கிழவர் பொருட்படுத்தவில்லை. பல்லை கடித்துக்கொண்டு ஒரு பெரும் முயற்சி செய்து எழுந்து நின்றார். சுற்றுமுற்றும் பார்த்தார். குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டார். திடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்கத் தொடங்கினார். பொழுது விடிந்து 2 ஜாம நேரம் ஆன சமயத்தில் குடந்தை நகரை அவர் அணுகினார். அந்த மாநகரின் மத்திய பிரதேசத்துக்கு அவர் போக விரும்பவில்லை. அவரை இந்த கோலத்தில் பார்த்தால் ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். என்ன ஏது என்று கேட்பார்கள். ஆகையினால் நகரின் முனையிலேயே ஜன நெருக்கம் இல்லாத இடத்தில் யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். அப்போது துர்க்கையம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள ஜோதிடரின் ஞாபகம் அவருக்கு வந்தது. ஜோதிடர் தகுந்த மனிதர், இனிய இயல்பு படைத்தவர், ராஜ குடும்பத்துக்கும் முதல் மந்திரிக்கும் வேண்டியவர். அம்மன் கோயிலையும் ஜோதிடர் வீட்டையும் பழுவேட்டரையர் அணுகிச் சென்றார். கோயிலுக்கு முன்னால் இருந்த நெடிய பெரிய மரம் புயலில் முறிந்து விழுந்து கிடந்தது. அதற்கு அடுத்தாற்போல் கோயிலை அடுத்து நின்ற இரட்டை குதிரை பூட்டிய ரதத்தின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. அந்த ரதத்தின் மேற்பகுதி ஓர் ஓடத்தை போல் அமைந்திருந்தது. வெள்ளம் வரும் காலங்களில் அவசரமாக பிரயாணம் செய்ய நேர்ந்தால் இந்த மாதிரி ரதங்களை உபயோகப்படுத்துவார்கள். இது யாருடைய ரதமாயிருக்கும்? அரண்மனை ரதமாய்த்தான் இருக்க வேண்டும், அல்லது முதன் மந்திரியின் ரதமாக இருக்க வேண்டும். இதில் வந்தவர்கள் இப்போது ஜோதிடர் வீட்டுக்குள் ஜோதிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போலும். அவர்கள் யாராக இருக்கும்? யாராயிருந்தாலும் ஜோதிடர் வீட்டுக்குள்ளே நேரே போய் பார்த்து விடுவதே நலம். அங்கே வந்திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் இந்த ரதத்தை கேட்டு வாங்கிக் கொண்டு கடம்பூர் செல்ல வசதியாக இருக்கும். ஜோதிடர் வீட்டு வாசலுக்கு பழுவேட்டரையர் வந்தபோது உள்ளே பெண் குரல்கள் கேட்டன. கிழவருக்கு தூக்கி வாரி போட்டது. இளைய பிராட்டி குந்தவையின் குரல் போலல்லவா இருக்கிறது. அவள் எதற்காக இங்கே வந்தாள்? இந்த சமயம் பார்த்தா வர வேண்டும். முதலில் இப்படி எண்ணியவர் உடனே மனதை மாற்றிக்கொண்டார். இளைய பிராட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லதாய் போயிற்று. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருக்கும். குந்தவை தேவியின் காதில் விஷயத்தை போட்டுவிட்டால் தம்முடைய பாரமே நீங்கியது போலாகும். அவளுடைய தந்தைக்கும் தம்பிக்கும் நிகழக்கூடிய ஆபத்தை பற்றி குறிப்பாக சொல்லிவிட்டால் அந்த சாமர்த்தியசாலியான பெண் வேண்டிய முன்ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ளுவாள். பிறகு தான் நிம்மதியாக திரும்பி கடம்பூருக்கு போகலாம். அங்கேதானே முக்கியமான கடமை இருக்கிறது. பழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் அதே காவல்காரன், ஜோதிடரின் சீடன், அவரை தடுத்து நிறுத்தினான். பழுவேட்டரையர் அப்போது இருந்த கோலத்தில் அவனால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பழுவேட்டரையர் ஒருமுறை ஹூங்காரம் செய்துவிட்டு அவனுடைய கழுத்தை பிடித்து தள்ளினார். சீடன் குட்டிக்கரணம் அடித்துக் கொண்டு போய் வீதியில் விழுந்தான். பழுவேட்டரையர் மத யானையைப் போல் பூமி எதிர நடந்து ஜோதிடரின் வீட்டுக்குள் புகுந்தார். அத்தியாயம் 13. குந்தவை கேட்ட வரம். பழுவேட்டரையர் ஜோதிடரின் வீட்டுக்குள்ளே புகுந்த போது அங்கே உண்மையாகவே குந்தவை பிராட்டியும் வானதியும் இருந்தார்கள். ஈழத்து ராணியை பொழுது விடிந்ததும் காணாததிலிருந்து குந்தவையின் மனம் அமைதியை இழந்துவிட்டது. அதே சமயத்தில் பூங்குழலியையும் காணாமல் போனது அவளுடைய கலக்கத்தை அதிகமாக்கியது. அவள் முதல் மந்திரி அனிருத்தரை பார்க்க சென்றாள். அச்சமயத்தில் அருள்மொழிவர்மனை பற்றிய செய்தி வந்திருந்தது. நாகைப்பட்டினத்தில் அடித்த புயலின் காரணமாக அவன் வெளிப்பட நேர்ந்ததென்றும், திரளான மக்கள் கூடி அவனை வெற்றி முழக்கத்துடன் தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்றும் அறிந்தாள். குந்தவையின் பரபரப்பு எல்லையை கடந்துவிட்டது.
இதனால் ஏதோ விபரீதம் வரப்போகிறது என்று அவள் கருதினாள். பொன்னியின் செல்வனை வழியில் சந்தித்து பேசி தஞ்சையில் நடந்ததையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவன் பெரும் ஜனக்கூட்டத்துடன் தஞ்சை கோட்டையில் பிரவேசிக்க விரும்பினால் பழுவேட்டரையரின் படை வீரர்கள் அவனை தடுத்து நிறுத்த முயல்வார்கள். இதற்கிடையில் பூதி விக்ரமகேசரி தென்திசை படைகளுடனே கொடும்பாளூர் வரைக்கும் வந்துவிட்டார் என்றும் தெரிய வந்திருந்தது. 2 படைகளும் தஞ்சைக்கு அருகில் மோதிக்கொள்ளும்படி நேரிடலாம். அதனால் தந்தையின் உள்ளம் புண்படும் என்பது நிச்சயம். பிறகு சோழ நாடை அழியும்படியான பெரும் உள்நாட்டு கலகம் மூண்டுவிடக்கூடும். பிறகு அதை நிறுத்துவது எப்படி? வந்த பின்னர் நிறுத்த முயலுவதை காட்டிலும் முன்னாலேயே தடுக்க பார்ப்பது அவசியம் அல்லவா? ஆதலினால் அருள்மொழிவர்மனை வழியிலேயே சந்தித்து பழையாறையில் சிறிது காலத்துக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். கடம்பூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரையும் தருவிக்க வேண்டும். அருள்மொழிக்கு ராஜ்யம் ஆளும் ஆசை இல்லை என்பதை அவருக்கு தெரிவித்து அவருடைய சம்மதம் பெற்ற பிறகுதான் தஞ்சைக்கு அவனை அழைத்து போக வேண்டும். இவ்விதம் தனக்குள் சிந்தித்து முடிவு செய்து கொண்டு தந்தையிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அன்னையிடமும் அனிருத்தரிடமும் மட்டும் சொல்லிவிட்டு இணை பிரியாத வானதியையும் அழைத்து கொண்டு அவள் புறப்பட்டாள். பழைய அறைக்கு போகும் முன் குடந்தை ஜோதிடரை இன்னொரு தடவை பார்த்துவிட விரும்பினாள். கவலை அதிகம் ஏற்படும் போது வருங்காலத்தை பற்றி ஜோதிடம் பார்த்து அறிய விரும்புவது மனித இயல்பு அல்லவா? ஜோதிடரிடம் அவள் கவலையை தெரிவிக்க தொடங்கி சிறிது நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் வீட்டு வாசலில் ஏதோ தடபுடல் நடைபெறும் சத்தம் கேட்டது. முக்கியமாக பழுவேட்டரையரின் ஹூங்காரம் அவளுக்கு உடலில் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவர் எப்படி இங்கே வந்தார்? எதற்காக வந்தார்? அதுவும் இந்த வேளையில்? ஒருவேளை அவரும் ஜோதிடரிடம் ஜோதிடம் கேட்கத்தான் வருகிறாரோ? தானும் வானதியும் இங்கு இருப்பதை பார்த்தால் அவர் என்ன எண்ணிக்கொள்வாரோ என்னவோ. ஆகையால் அவருடைய கண்ணில் படாமல் மறைந்திருப்பதுதான் நல்லது. குந்தவை ஜோதிடரிடம் ஜாடையினால் தனது நோக்கத்தை தெரிவித்துவிட்டு வானதியையும் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அவசரமாக அடுத்த அறைக்குள்ளே சென்றாள். அவர்கள் புகுந்த அறையின் கதவு சாத்தப்பட்ட அதே தருணத்தில் பழுவேட்டரையர் உள்ளே வந்தார். பரபரப்புடன் எழுந்து நின்ற ஜோதிடரை உற்று பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் நோக்கினார். அவருடைய முகத்தில் வியப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் அறிகுறி தென்பட்டது. உடனே சமாளித்துக் கொண்டு, ஜோதிடரே, நான் யார் தெரிகிறதா? தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையன் தான். உம்மால் எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. முதலில் சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருந்தால் கொண்டு வாரும். ரொம்ப பசியாய் இருக்கிறது. சாப்பிட்டுக் கொண்டே சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் என்றார். ஜோதிடர் தட்டு தடுமாறி, ஐயா, இந்த ஏழை எளியவனால் தங்களுக்கு என்ன பெரிய உதவி செய்ய முடியும்? இந்த குடிசையை தேடி தாங்கள் வந்ததே என் பாக்கியம். தங்களை பார்த்த உடனே நான் திடுக்கிட்டு போனேன். அதனால் தங்களை தக்கபடி வரவேற்று உபசரிக்க தவறிவிட்டேன். இந்த எளியவனுடைய குடிசையில் தாங்கள் அமருவதற்கு தகுதியான ஆசனம் கூட இல்லை. பெரிய மனது செய்து அந்த பலகையில் உட்கார வேண்டும் என்று சற்று முன்னால் குந்தவையும் வானதியும் உட்கார்ந்திருந்த பலகைகளை சுட்டிக்காட்டினார். பழுவேட்டரையர் அப்பலகைகளையும் அவற்றின் அருகில் சிந்தியிருந்த மலர்களையும் உற்று பார்த்துவிட்டு, ஜோதிடரே, எனக்கு உட்கார நேரம் இல்லை. ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடியது இருந்தால் இலையிலே சுற்றி கையிலே கொடுங்கள். தஞ்சைக்கு அவசரமாக ஒரு செய்தி அனுப்ப வேண்டும். என் சகோதரன் காலாந்தக கண்டனுக்கு. ஓலை எழுதி கொண்டிருக்க இப்போது நேரமில்லை. என்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீர் தஞ்சாவூருக்கு உடனே போக முடியுமா? அல்லது வாசலில் நின்றானே உமது சீடன், அவனை அவசரமாக அனுப்ப முடியுமா என்று கேட்டார். தங்கள் கட்டளை எதுவோ அப்படியே செய்கிறேன். நானும் என் சீடனும் 2 பேரும் வேண்டுமானாலும் போகிறோம். ஆனால் தனாதிகாரி பெரிய மனது செய்து சிறிது நேரம் இந்த ஏழையின் குடிசையில் அமர்ந்து இந்த எளியவன் அளிக்கும் அமுதத்தை தாங்கள் அருந்திவிட்டு போக வேண்டும். ஜோதிடரே, எதற்காக உம்மை ஏழை என்றும் எளியவன் என்றும் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறீர்? உம்முடைய வீட்டை தேடி அரசர்களும் அரசிளங்குமரிகளும் அடிக்கடி வருவதுண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒருவன்தான் உம்மிடம் ஜோதிடம் கேட்க வராதவன். ஒருவேளை உம்மிடம் கேட்டிருந்தால் அந்த மாதிரி பயங்கர விபத்துகள் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். பழுவேட்டரையர் இப்படி கூறியதும், ஐயா, தங்கள் மொழிகள் எனக்கு பெரிதும் கவலையை தருகின்றன. என்ன விபத்து நேர்ந்தது? தாங்கள் புயலிலும் வெள்ளத்திலும் சிக்கிக் கொண்டீர்களா? பழுவூர் இளையராணி சௌக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா என்று ஜோதிடர் கேட்டதும் பழுவேட்டரையர் பயங்கர துணியில் சிரித்தார். இல்லை இல்லை, பழுவூர் இளையராணிக்கு ஒன்றும் நேரவில்லை. அவள் கொள்ளிடத்தில் மூழ்கி செத்து போய்விடவில்லை. இதுவரையில் கடம்பூர் அரண்மனையில் சௌக்கியமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சண்டாளி நாளை இந்நேரம் வரையில் உயிரோடு இருப்பாளா என்று நான் சொல்ல முடியாது. பழுவேட்டரையர் சொன்னதை கேட்டு ஜோதிடர் மேலும் பதறிப்போனார். பழுவேட்டரையர் தொடர்ந்து பேசினார். ஜோதிடரே, சில காலமாக வானத்தில் தோன்றிக் கொண்டிருந்த வால் நட்சத்திரம் இன்று காலையில் வானத்திலிருந்து பூமியில் விழுந்ததே,
அது உமக்கு தெரியுமா? அதன் பொருள் என்னவென்று உம்மால் சொல்லக்கூடுமா? சக்கரவர்த்திக்கோ அவருடைய மக்களுக்கோ நேரப் போகிற விபத்தை அது குறிப்பிடுகிறதா? இதை உம்மால் சொல்ல முடியாதென்றால் உம்முடைய ஜோதிடம் வெறும் புரட்டுத்தான் என்றார் பழுவேட்டரையர். தனாதிகாரி, அப்படி முடிவு கட்ட வேண்டாம். ராஜாங்க சம்பந்தமான காரியங்களில் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்பது எங்கள் தொழிலின் பரம்பரை மரபு. இன்று காலையில் தூமகேது விழுந்ததை நான் கண்ணால் பார்க்கவில்லை. ஏதோ ஜெகஜோதியான வெளிச்சம் தோன்றியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு உடனே எழுந்து வெளியில் சென்று பார்த்தேன். சில நாளாக வால் குறுகி வந்து கொண்டிருந்த தூமகேதுவை காணவில்லை. தூமகேது தோன்றுவதும் விழுவதும் அரச குலத்தினருக்கு அதிர்ஷ்டத்தை குறிப்பிடுவதாக சொல்லுவார்கள். ஆனால் அது ஜோதிடத்தை சார்ந்ததல்ல, ஜனங்களின் நம்பிக்கை. எனக்கு அதில் அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. இன்று காலையில் கூட சக்கரவர்த்தி சௌக்கியம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஜோதிடரே, அப்படியானால் கவலை இல்லை. பொன்னியின் செல்வனை பற்றி ஏதேனும் தெரியுமா என்று பழுவேட்டரையர் கேட்டதும், நேற்று இரவு வெகு நேரத்துக்கு பிறகு இளவரசர் திருவாரூர் வந்து சேர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். தனாதிகாரி, 10,000 லட்சம் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களாம். அவருடைய விருப்பத்துக்கு விரோதமாக அவரை தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்களாம். ஜோதிடர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஜோதிடரே, நீர் ஜோதிடம் சொல்லாவிட்டாலும் நான் உமக்கு சொல்லுகிறேன். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்கள் இருவருக்கும் இன்றைக்கு பெரிய கண்டம் காத்திருக்கிறது. யமதர்மன் அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். சக்கரவர்த்தியின் யமன் பழுவூர் மாளிகையைச் சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் மறைந்திருக்கிறான். அருள்மொழியின் யமன் யானைப்பாகனுடைய அங்குசத்திலே ஒளிந்திருக்கிறான். அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வனையும் காப்பாற்றுவது உம்முடைய பொறுப்பு. என்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய சீடன் தஞ்சைக்கு போகட்டும். நீர் திருவாரூர் சென்று இளவரசரை எச்சரிக்க வேண்டும். செய்வீரா? உடனே புறப்படுவீரா என்று கேட்டார் பழுவேட்டரையர். ஐயா, துர்கா பரமேஸ்வரியின் அருளினால் தங்களுடைய கட்டளையை என்னால் இயன்றவரை நிறைவேற்றி வைப்பேன். இப்படி ஜோதிடர் கூறிய போது உள்ளே இருந்து பெண்கள் அணியும் பாதச்சிலம்பின் ஒலி கேட்டது. ஆஹா, துர்கா பரமேஸ்வரி பாதச்சதங்கையை ஒலித்து அருள் புரிகிறாள். இனி நான் கடம்பூருக்கு திரும்பலாம். இதோ புறப்படுகிறேன் என்றார் பழுவேட்டரையர். தனாதிகாரி, பசியா இருக்கிறது என்றீர்களே, இந்த எளியவன் வீட்டில் அமுது செய்துவிட்டு போகலாம் என்றார் ஜோதிடர். வேண்டாம் வேண்டாம், என் பசி தாகம் எல்லாம் பறந்து போய்விட்டது. நான் கடம்பூருக்கு பறந்து போக வேண்டும். ஆலயத்துக்கு அருகில் ரதம் ஒன்று நிற்கிறதே, அதை நான் எடுத்து போகிறேன். கொள்ளிடக்கரை சென்றதும் திருப்பி அனுப்பிவிடுகிறேன். ஓடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அனுப்பிவிடுகிறேன் என்றார் பழுவேட்டரையர். ஐயா, அந்த ரதம் அந்த ரதம் என் பேரில் கருணை கூர்ந்து அதை எடுத்து போக வேண்டாம் என்றார் ஜோதிடர். ஜோதிடரே, வீணாக கவலைப்படாதீர். சோழ நாட்டின் பட்டத்து இளவரசருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நான் அந்த ரதத்தை எடுத்து போகிறேன். துர்காதேவியே எனக்கு சம்மதம் தருவாள். மறுபடியும் பாதச்சிலம்பை ஒலிக்கச் செய்து தேவி அருள் புரிந்தால் சம்மதம் கிடைத்ததாக அறிந்து கொள்வேன். இவ்விதம் பெரிய பழுவேட்டரையர் கூறிக்கொண்டிருக்கும் போதே இளைய பிராட்டி குந்தவை பக்கத்து அறையின் கதவை திறந்து கொண்டு பாதச்சிலம்பு ஒலிக்க நடந்து வந்தாள். பெரிய பழுவேட்டரையர் அவளை பார்த்து வியப்படையவில்லை, திடுக்குறவும் இல்லை. தாயே, நான் ஊகித்தது சரிதான். அடுத்த அறையில் நீ இருக்க வேண்டும் என்று கருதினேன். உன் முகத்தை பார்த்து பேசுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆகையினாலேயே உன்னுடைய காதில் விழட்டும் என்று இவ்வளவு சத்தம் போட்டு பேசினேன். ஜோதிடரிடம் நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாயல்லவா? ஐயா, மன்னிக்க வேண்டும். நான் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும். இந்த வீட்டில் தாங்கள் திடீரென்று பிரவேசித்த போது தாங்கள்தான் என்பதை என்னால் நிச்சயமாக அறிய முடியவில்லை. அதனாலேயே தங்களுடைய பேச்சை ஒட்டு கேட்கும்படி நேர்ந்தது. மன்னிக்க வேண்டும் என்றாள் குந்தவை. தாயே, நான் உன்னை மன்னிப்பதற்கு ஒரு காரணமும் ஏற்படவில்லை. உன்னிடம்தான் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கோர தகுதியுடையவனா என்பதே சந்தேகமாயிருக்கிறது. இன்று இரவுக்குள் கடம்பூர் சென்று பட்டத்து இளவரசருக்கு எதுவும் நேராமல் தடுத்தேனானால் உன்னிடம் மன்னிப்பு கோருவதற்கு நான் தகுதி பெறுவேன். 3 வருஷங்களாக இந்த கிழவனின் கண்கள் மோகத்தினால் மூடியிருந்தன. என்னுடைய கண்களை திறப்பதற்கு நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய். எத்தனையோ குறிப்புகள் சொன்னாய். ஒன்றும் என் காதில் ஏறவில்லை. என்னுடைய சகோதரன் காலாந்தக கண்டனும் என்னுடைய கண்களை திறக்க முயன்றான். அவனுடைய முயற்சியும் பலிக்கவில்லை. நேற்று இரவு துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் இருவரின் சம்பாஷணையை ஒட்டு கேட்க நேர்ந்தது. அதன் பலனாகவே உண்மையை அறிந்து கொண்டேன். அந்த சண்டாளியை, சதிகாரியை, விஷநாகத்தை என்னுடைய அரண்மனையிலேயே வைத்திருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன். அவள் என்னை குல துரோகியாக்கினாள், ராஜ துரோகியாக்கினாள். சோழ நாட்டு பொக்கிஷத்தில் இருந்த பொருளை எடுத்து பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு கொடுத்தாள். அந்த பாதகி நந்தினியை
இன்று இரவு என்னுடைய கையினாலேயே கொன்றால் ஒழிய என்னுடைய நெஞ்சில் கொழுந்து விடும் நெருப்பு அணையாது. இவ்வாறு பழுவேட்டரையர் கூறி வந்தபோது அவர் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை குந்தவை செய்தாள். திடீரென்று அவருடைய காலடியில் விழுந்து வணங்கினாள். பழுவேட்டரையர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றபோது இளைய பிராட்டி எழுந்து நின்று, ஐயா, எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும் என்றாள். இளவரசி, என்னை சோதிக்கிறாய் போல தோன்றுகிறது. என்னுடைய பாவச் செயல்கள் அவ்வளவு பயங்கரமானவை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவற்றுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்து கொள்வது என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் இன்றைய கண்டத்திலிருந்து சோழகுலத்தைச் சேர்ந்த 3 பேரையும் நான் தப்புவித்தாக வேண்டும். உன்னுடைய தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் இன்று தீங்கு ஒன்றும் நேரிடாமல் இருக்க வேண்டும். அதற்கு எனக்கு ஒரு உதவி செய். இன்று ஒரு நாள் போகட்டும். நாளைக்கு நானே உன்னிடம் வந்து எனக்கு தண்டனை என்ன, பிராயச்சித்தம் என்ன என்று கேட்பேன் என்றார். ஐயா, தங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ பிராயச்சித்தம் சொல்லவோ நான் முற்பட மாட்டேன். உண்மையாகவே தங்களிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன் என்றாள் குந்தவை. அப்படியானால் உடனே கேளம்மா. வெறும் பேச்சு பேசுவதற்கு இப்போது நேரமில்லை என்றார் பழுவேட்டரையர். இளையராணி நந்தினி தேவியை தாங்கள் ஒன்றும் செய்வதில்லை என்று வாக்களிக்க வேண்டும். அதுதான் நான் கோரும் வரம் என்றாள் குந்தவை. அம்மா, இது என்ன விளையாட்டா? விளையாட இதுதானா சமயம்? அந்த சதிகாரிக்கு நான் தண்டனை கொடுக்காவிட்டால் மற்ற சதிகாரர்களை எப்படி தண்டிக்க முடியும்? என் கையினால் அவளை கொன்றுவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பேன். அதற்கு குறைந்த தண்டனை எதுவும் அவளுக்கு கொடுத்தால் நான் நியாயம் செய்தவனாக மாட்டேன். போ அம்மா, போ. உன் தந்தையையும் தம்பியையும் இன்று வரப்போகும் கண்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு வேண்டிய முயற்சியை செய் என்றார் பழுவேட்டரையர். செய்கிறேன் ஐயா. ஆனால் என் சகோதரியை பாதுகாக்கவும் முயற்சி செய்ய வேண்டாமா? இளையராணி நந்தினி என் சகோதரி. அவருக்கு தாங்கள் என்ன தீங்கு செய்தாலும் அதுவும் சோழ குலத்துக்கு செய்த துரோகமாகும். குந்தவை கூறியதை கேட்ட பழுவேட்டரையர் எல்லை கடந்த திகைப்பில் ஆழ்ந்தார். நான் இன்னமும் கனவு கண்டு கொண்டிருக்கிறேனா என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன. இல்லை ஐயா, தாங்கள் கனவு காணவில்லை. தாங்கள் காண்பதும் கேட்பதும் உண்மைதான். என்னுடைய சகோதரன் அருள்மொழிவர்மனை காவேரியில் மூழ்கி போகாமல் ஒரு மாதரசி காப்பாற்றியது நினைவிருக்கிறதா? அவள்தான் இளையராணி நந்தினியின் தாயார். இளையராணியை தாங்கள் மனம் புரிந்து அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்த நாளில் என்னுடைய தந்தை நினைவிழந்து விழுந்தது நினைவிருக்கிறதா? இளையராணியின் அன்னையை காண்பதாக நினைத்தே சக்கரவர்த்தி அன்று மூர்ச்சி அடைந்தார். அந்த மாதரசி இறந்து விட்டதாக வெகு காலம் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆகையால் திடீரென்று இளையராணியை பார்த்ததும் தன்னுடைய ஞாபகத்தை அவர் இழந்தார். குந்தவை இப்படி கூறியதும் பழுவேட்டரையருக்கு வேறு சில சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. நள்ளிரவில் நந்தினியை அவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தியதும், அவளை கண்டு சக்கரவர்த்தி அலறியதும், அதற்கு நந்தினி கற்பித்து கூறிய காரணங்களும் அவருக்கு அப்போது நினைவுக்கு வந்தன. தாயே, நீ பேசுவது விளையாட்டு அல்ல என்பதை உணர்கிறேன். விதியின் விளையாட்டுத்தான் மிக விசித்திரமாயிருக்கிறது. இளையராணி உன் தமக்கை என்றால் ஆதித்த கரிகாலனுக்கும் அவள் சகோதரியாகிறாள். இந்த உறவு உனக்கு மட்டும்தான் தெரியுமா? இன்னும் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்று கேட்டார் பழுவேட்டரையர். 2 நாளைக்கு முன்னால் தான் என் தந்தைக்கு தெரியும். அம்மா, நான் அதை பற்றி கேட்கவில்லை. இளையராணி தன் சகோதரி என்பது கரிகாலனுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். கரிகாலனுக்கு இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு அவன் வாணர் குலத்து வீரர் ஒருவரிடம் ஓலை கொடுத்து அனுப்பியிருந்தான். அவரிடம் நான் அந்த தகவலை சொல்லி அனுப்பியிருக்கிறேன் என்றாள் குந்தவை. ஆஹா, நீ வந்தியத்தேவனையா சொல்லுகிறாய்? அவன் கரிகாலனிடம் சொல்லியிருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. சொல்லியிருந்தாலும் கரிகாலன் நம்ப மாட்டான். அம்மா, நீ தெரிவித்த செய்தி என்னுடைய பொறுப்பை இன்னும் பயங்கரமாக்குகிறது. இளையராணி நந்தினி தன்னுடைய சகோதரனை கொல்லாமல் பாதுகாக்கும் கடமை இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் உடனே கடம்பூர் போகிறேன். நீங்கள் வந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன். சக்கரவர்த்திக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் ஒன்றும் நேராமல் பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்றார் பழுவேட்டரையர். ஐயா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இதோ தஞ்சைக்கு புறப்படுகிறேன். பழையாறையிலிருந்து வாகனம் தெரிவித்துக் கொண்டு போகிறேன். பொன்னியின் செல்வனை பற்றி சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. அவன் பிறந்த நாளும் வேளையும் அவனை பாதுகாக்கும் என்றாள். பெண்ணே, ஜோதிடத்தை நம்பி அஜாக்கிரதையாக இருந்து விடாதே. ஜோதிடத்தை நம்பினாலும் ஜோதிடக்காரர்களை நம்ப வேண்டாம் என்று போகிற போக்கில் ஒரு சொல்லம்பை போட்டுவிட்டு பழுவேட்டரையர் வெளியேறினார். அவர் அப்பால் சென்ற சில வினாடி நேரத்துக்கெல்லாம் ஆழ்வார்க்கடியான் உள்ளே வந்தான். ஆமாம், தனாதிகாரி கூறியதை நான் அப்படியே ஆமோதிக்கிறேன். ஜோதிடத்தை நம்பினாலும் ஜோதிடக்காரர்களை நம்பவே கூடாது என்றான். அத்தியாயம் 13 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.